விசாகன் வீட்டில் நேற்று ரைடு போனப்போ அவர் வீட்டு வாசல்ல கிழிச்சு ஒரு ஆவணத்தை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. மொபைலில் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டோ இல்லை மொபைலை ஃபார்மேட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இது யார் பிரிண்ட் போட்டிருப்பாங்க? அதுவே எனக்கு ஒரு சந்தேகம். இவங்க ரெண்டு பேரும் இடி வலயத்துக்குள்ள வந்ததுனால இவங்க மூலியமா உதயநிதி அவர்களும் வரும் நாட்கள்ல சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? சொன்னாங்கன்னா தான் வளையத்தில் சிக்க முடியும். ஆர் அவங்க சொல்லலை அப்படின்போது எப்படி வளையத்தில் வர முடியும்? நீங்க சந்தேகப்பட்டு போவாங்க. ஓகே, தமிழ் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. ரெய்டு வராத அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதியா? ரெய்டு வரல அப்படின்னா அவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அரசியல் என்னவா உங்க வீட்டுல ரெய்டே வரல, நீ லாய்க்கில் போலகுது அப்படின்னு ஜனங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. திருப்பி நீங்க உதயநிதி பேசுறீங்க. மையப்புலி அவரா தானே சார் இருக்காங்க. இல்ல டாஸ்மாக் சம்பந்தமான இது அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை மறந்தே போயிட்டீங்களா? தமிழ் அமைச்சர் பதவியிலிருந்து வெளில வந்தது நடவடிக்கையா? எலெக்ஷன் வேற வரப்போகுது இல்ல. ஏன்னா வழக்கமா பாஜகவுடைய ட்ரெண்ட் இதுதான். எலெக்ஷன் வர நேரத்துல தான் வந்து இவங்க அந்த லிக்கர் ஸ்கேம் நம்ம ஜார்க்கண்ட்ல பார்த்தோம், டெல்லியில பார்த்தோம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் தமிழ், எப்படி இருக்கீங்க? குழுகுழுன்னு இருக்கேன்பா. கிளைமேட்லாம் சூப்பரா இருக்குது பாருங்க. திராவிட மாடல் ஆட்சியில மே மாசத்துல மாதம் மும்மாறி பெய்கிறது. சந்தோஷப்படுங்க தமிழ். ஓகே சார். சார், இது ஒரு விதத்துல ஒரு கிளைமேட் ஒரு சுச்சுவேஷன்ல போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து சுட சுட ரைடு வந்து ஒரு பக்கம் வந்து இரண்டாவது நாளா தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இடி ஆஃபீஸர் விசாகன் அவர்களுடைய விசாரணைக்காக இடி ஆஃபீஸர்ஸ் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து திரைப்பட ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கர் அவருடைய வீட்டு கார் டிரைவரை வந்து விசாரணைக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க. ரத்தீஷ் அவருடைய வீடு, அவரும் ஒரு சினிமா ப்ரொடியூசர் தான். அவருடைய வீடு வந்து அவர் ஆள் அப்ஸ்காண்ட் ஆனதுனால வீட்டை பூட்டி சீல் வச்சுட்டாங்க. இந்த மாதிரி 3 பேரும் 3 விதமான விசாரணை வலயத்தில் வந்து இருக்காங்க. இதில் என்னோட கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, விசாகன் வந்து அப்ரூவராக மாற போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சில தகவல்லாம் வந்து கிடைச்சிருக்கு. அவர் அப்ரூவராக மாறினாரு அப்படின்னா தலைமை குடும்பம் வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் கேள்விப்பட முடியுது. எப்படி பார்க்கறது இந்த விஷயங்களை? முதல்ல தமிழ் சினிமா மேல பாஜகவுக்கு ஏதோ கோவம்னு நினைக்கிறேன். அதனால தான் ப்ரொடியூசர் மேல எல்லாம் போயிட்டு ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப தப்பு இல்லை. சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ நீங்க அடுத்தது என்ன கேட்டீங்க? இந்த மாதிரி வந்து ஒருத்தர் அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு அப்படின்னு. அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு நீங்க சொல்றீங்க. அவருக்கு வந்து ஏதாவது முக்கியமான காது குத்து இல்ல வளகாப்பு அந்த மாதிரி சீலே வச்சாச்சு இன்னமும். சரிங்க, அவர் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கலாம். இவங்க வந்து அவசரப்பட்டு சீல் வச்சிட்டாங்க. அவர் ஃபங்க்ஷன் முடிச்சு திரும்பி வருவார். ஏன் அவசரப்படுறீங்க? அவரு இந்த ஊருக்காரு தானே, வராமையா போயிட போறாரு வச்சதுக்கு அப்புறமா. அதனால என்னப்போ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும்போது நாம கூட தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம்னா 2-3 நாள் இருந்துட்டு வருவோம். அந்த மாதிரி அதுக்குள்ள இவங்க அவசரப்பட்டாங்க. வீடை சீல் வைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப என் வீட்டை சீல் வைக்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஒரு போன் வரும். அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்கன்னு சம்பந்தப்பட்ட ஆபீசர்கிட்ட வர முடியாத நேரத்துல நான் பேசுவேன். வர முடியாத சுச்சுவேஷன் இருந்தா நானே நேரடியா வந்துருவேன். இப்ப போன் வந்தா மாதிரியும் தெரியல, நேரடியா வரல. அப்புறம் எப்படி பாக்குறது அந்த விஷயத்த? தம்பி, கல்யாணத்துலாம் இருக்கும்போது போன் அட்டன் பண்ண மாட்டோம். ஓகே, ஏன்னா சொந்தக்காரங்களாம் நிறைய இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்க எப்படி தப்பாவே நீங்க பார்த்து நிற்கிறீங்க? அடுத்தது, நிஜமாகவே ரெய்டு நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இடத்துல. சார் நான் நாளைக்கு வந்துடுறேன் சார், நீங்கள் நாளைக்கு வாங்க, சீல் வைக்காதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. என்னதான் காரணம் சொன்னாலும், இல்லை இப்போ உங்கள் வீட்டிலே ரெய்டு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் போயிருக்கீங்க. சார் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்துனுக்கிறாங்க சார், இப்போ வர முடியாது சார்னா, தம்பி நீங்கள் எங்கே ஒன்றா இருங்க, நாங்கள் சீலை வச்சுட்டு போயிடுறோம், அப்புறமா நீங்கள் செக்அப் முடிஞ்ச பிறகு வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அதனால சீல் வைக்கிறது அப்படின்றத தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் அரசு அதிகாரி அப்ரூவராக மாறுவாரா அப்படின்னா, இவர் மாறுவாரா இல்லை என்ன பண்ணுவார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பொதுவில் நான் சொல்றேன், அதிகாரிகள் தான் வந்து ஃபர்ஸ்ட் விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்க. ஏன்னா ஃபைல் புட்டப் பண்றது அவங்க தான். உதாரணத்துக்கு இப்போ ஒரு டெண்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து L1 L2, அதாவது இப்போ நம்ம ரோடு கான்ட்ராக்ட் அப்படின்னா லீஸ்ட் யார் அதிக குறைந்த விலையோ அடுத்தது L2 L3 அப்படின்வாங்க. இப்போ வந்து அதுலேயே L1 டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு சில இது இருக்கும், L2 இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா லெட்டஸே இந்த ரோடு போகிறதுக்கு வந்து ஒருத்தர் 1 கோடி ரூபா கோட் பண்ணியிருக்காரு, இன்னொருத்தர் வந்து 1.5 கோடி கோட் பண்ணியிருக்காரு அப்படின் போது சில நேரங்களில் 1.5 கோடி ரூபா
கேட்டவருக்கு கொடுக்கறதும் உண்டு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து அந்த 1 கோடி ரூபா கோட் பண்ணார் இல்லையா, அவருக்கு வந்து இந்த டெண்டரில் குறிப்பிட்டிருக்க சில சமயம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வந்து அது பிளாக் லிஸ்ட் ஆன மாதிரி இருக்கலாம், எத்தனையோ காரணங்கள் சொல்லி அவங்கள வந்து பண்ணலாம். இவங்க செய்யலை, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இது கட்டலை அப்படின்னு. சில நேரங்களில் வந்து அதனால் என்ன இப்படி கொடு அப்படின்றதும் இருக்கலாம். இந்த மாதிரி நேரங்களில் அதிகாரிகள் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு லைன், அவங்க தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் என்ன நடந்தது ஏது அப்படின்னு. அண்டு அவங்க வந்து எனக்கு தெரியாது சார், மந்திரி சார் அப்படின்னு சொன்னால், அப்போ மந்திரி சொன்னார்னா எவிடன்ஸ் எங்கன்னு கேட்பாங்க. ரைட்டா? நீங்கள் சொல்கிறீங்கல்ல 1 கோடிக்கு பதிலாக 1.5 கோடிக்கு கொடுத்துக்கிறாங்க, மந்திரி தான் சொன்னார் அப்படின்னா எங்கே சொன்னார்? அப்போ மந்திரி என்ன அவங்களுக்கு என்ன பேப்பரில் ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதி கொடுப்பாரு 1.5 கோடி கொடுன்றது? இதுதான் நார்மலாக அதிகாரிகள் விஷயத்தில் பொதுவாக நான் சொல்கிற விஷயம் விசாரணை வளையத்துக்குள்ளே வரும்போது. ஆனால் நானும் பார்த்துருக்கேன், சில அதிகாரிகள் வந்து ரொம்ப உஷாராக இருப்பாங்க. சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க எவிடன்ஸாக வச்சுருப்பாங்க. அகைன் நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போது விசாகன் வீட்டில் நேற்று ரைடு போனப்போ அவர் வீட்டு வாசலில் கிழிஞ்சி ஒரு பேப்பரை கிழிச்சு போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிழிச்சு ஒரு ஆவணத்தை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களும் எடுக்கப்பட்டிருக்கு. அது நான் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் சில பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. எந்த அளவுக்கு அது அத்தன்டிக் அப்படின்னு தெரியல. அது அப்பியர்ஸ் டு பி வாட்ஸ்அப் சாட். அது வந்து 2024 பிகினிங்ல இருந்த வர்ற நேரத்துல எது பார்த்தாலும் ஒரு ஆவணம். எனக்கு கேள்வி என்னன்னா, வாட்ஸ்அப் சாட் அப்படின்றது மொபைல் போன்ல தானே இருக்க போகுது, மொபைல்ல தானே இருக்க போகுது. அது எதுக்கு தேவையில்லாம ஒரு பிரிண்டை போட்டு அதை கிழிக்கணும்? இதுக்கு அந்த பருத்தி மூட்டையில கோடன்லயே இருந்திருக்கலாமே. இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு. யார் பிரிண்ட் போட்டாங்க, அது நிஜமாக முதல்ல அது அத்தன்டிக்கான்னு வெரிஃபை பண்ணணும். அண்ட் இதெல்லாம் வந்து வாட்ஸ்அப் சாட்டு அது வந்து என்கிரிப்டடு, இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி போனால் கொடுத்து தான் ஆகணும். அதனால் அதெல்லாம் நான் இங்கே டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் எவ்வளோ நாள் அவங்க வச்சுருப்பாங்க? 6 மாதம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி வந்து அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதையெல்லாம் பார்க்கணும். பட் என்னுடைய சந்தேகம், நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், இது எதுக்கு வேலை இல்லாமல் பிரிண்ட் போட்டாங்க? இஃப் இட் ஹேப்பன்ஸ் டு பி அத்தன்டிக், மொபைலில் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டோ இல்லை மொபைலில் ஃபார்மேட் பண்ணிட்டோன்னா முடிஞ்சு போச்சு. இது யார் பிரிண்ட் போட்டிருப்பாங்க? அதுவே எனக்கு ஒரு சந்தேகம். அதனால தான் அதனுடைய அத்தன்டிசிட்டி பார்க்கணும் அப்படின்றது. அண்டு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறத நம்ம நம்ப முடியாது. பட் பார்த்த வரைக்கும் வந்து தமாசா இருக்குது. இடி வந்து இந்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் அவங்க நிறைய ஆராய்வாங்க, நிறைய எவிடன்ஸ் வரணும். ஏன்னா இடியை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் நிறைய ரைடு பண்ணின்னுக்கிறாங்க. 2019 இன்கம் டேக்ஸ் ரைடு போச்சு, ஞாபகம் இருக்கா? வேலூர் தொகுதியில் எலெக்ஷனையே நிறுத்தினாங்க. எத்தனை 6 வருஷம் ஆகி போச்சா? என்ன ஆச்சு? ஒன்றுமே தெரியல. இந்த மாதிரி நீங்கள் பாட்டுக்கு கேஸ் எல்லாம் எடுத்துவிட்டு அப்படியே விட்டுருந்தீங்கன்னா அப்புறம் ஜனங்க சிரிக்க மாட்டாங்களா? அட்லீஸ்ட் அதுக்காகவாது சுறுசுறுப்பாக வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பக்கம் வருவோம். ரத்தீஷ் அவர்களுடைய வீடு வந்து சீல் வைக்கப்பட்டிருக்கு. ஆகாஷ் பாஸ்கரனுடைய கார் டிரைவரை வந்து விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த 2 விஷயமும் பார்க்கும்போது இரு நபர்களுமே வந்து உதயநிதி அவர்களுக்கு நெருக்கமான நபர்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் எல்லாருமே துணை முதலமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் தான். அதை ஒத்துக்க மாட்டீங்களா நீங்க? ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க வந்து அந்த அளவுக்கு தமிழக மக்களோட ஒன்றி விட்டார்கள். என்னங்க நீங்க இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க? முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2 பேருமே வந்து மக்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்து விட்டார்கள். அப்ப எல்லாருமே நெருக்கமானவர்கள் தானே. அதை நீங்க அவங்க 2 பேரை மட்டும் கட்டுற. ஓகே, 2 பேருமே நண்பர்களா இருக்காங்களே, அதனால கேட்கிறேன். அப்படிங்கிற பட்சத்துல இவங்க 2 பேரும் ஈடி வளையத்துக்குள்ள வந்ததுனால இவங்க மூலியமா உதயநிதி அவர்களும் வரும் நாட்கள்ல சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவங்க 2 பேரும் வந்து அண்ணன் தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிடுவாருன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்கிறேன். சொன்னாங்கன்னா தான் வளையத்துல சிக்க முடியும். அப்படி எதுவுமே இல்லை, அவங்க சொல்லலை அப்படின்போது எப்படி வளையத்தில் வர முடியும்? இப்போ நடந்த விஷயங்கள் கொஞ்சம் அப்படியே பாருங்க. ரத்தீஷ் அவர்கள் உதயநிதி அவர்களுடைய நல்ல ஒரு நண்பர். இந்த பக்கம் வந்து ஆகாஷ் பாஸ்கர் வந்து அவருடைய திருமணத்திற்கு உதயநிதி அவர்கள் மட்டுமல்ல, முதல்வர் அவர்கள், உதயநிதி அவர்களுடைய மனைவி, குடும்பத்தோட எல்லாருமே வந்து போயிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல பிசினஸ் ரிலேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப் ஏன் இருக்கக்கூடாது? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதை வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி தானே வெளில கொண்டு வரணும். பிசினஸ் மட்டும் இல்ல, பிசினஸ் அப்படின்றது வந்து லீகல் விஷயம். ஒருத்தர் எத்தனை பிசினஸ் ஒன்னா பண்ணலாம், அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. அதுல வந்து ஏதாவது தில்லுமுள்ளு இருக்கா? அதான மேட்ரு. அதனால பிசினஸ் பண்றதோ இல்ல பிசினஸ் ரிலேஷன்ஸோ பிரச்சனை இல்லை. அதுல ஏதாவது தில்லுமுள்ளு இருக்கின்றதா? ஏன்னா இடி அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த மணி லாண்டரிங் இந்த ஆஸ்பெக்ட்ல தான் வருவாங்க.
அப்போ கருப்பு வெள்ளையாக மாற்றப்பட்டிருக்கின்றதா? இதுதான் கேள்வி. அது பார்த்தீங்கன்னா தமாஷா சொல்கிற விஷயங்கள்லாம் கூட சில சமயத்தில் சீரியஸாக போயிருங்க. இன்றைக்கி சினிமாலாம் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து 10 கோடி 20 கோடி 100 கோடி 500 கோடி இப்படின்லாம் வந்து நிறைய பேர் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் சொல்லிடுறாங்க. எங்கேருந்து அந்த டேட்டா எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்க இவ்வளோ வந்துருச்சு அவ்வளோ வந்துருச்சுன்னுவாங்க. 6 மாதம் கழிச்சு பார்த்தா சில பேர் வந்து அதையே கழுவி ஊற்றுவாங்க. இந்த படம் பயங்கர லாஸு. 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சுலாம் ஐயா அந்த படம் ஒன்றும் பெருசாக ஓடவே இல்லைங்க. நாம் நினச்சிட்டு இருப்போம் அது சூப்பர் ஹிட் படம் அப்படின்னு. இன்னைக்கு பல படங்கள் நாம் அப்படி நினச்சிட்டு இருக்க படங்களை இன்னைக்கு சில பேர் வந்து சொல்கிறாங்க, என்ன நீங்கள் சொல்கிறீங்க, அந்த படம் ஊற்றிக்கிச்சிங்க, அதில் வந்து வருமானமே இல்லைன்னு. ஏங்க அன்னைக்கு வந்து அவ்வளோ ஓடிச்சு அவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, இன்னைக்கு இந்த மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னா இது என்ன ஆகும்? நீங்களே ஒரு படம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சும்மா படம் ஓட்டணும் அப்படின்றதுக்காக என்னையே ஹீரோவை போட்டு படம் எடுக்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஓடும் அந்த படம்? ஒரு ஹைப்பு கொடுக்கணுன்றதுக்காக பாருங்க முதல் நாள் வசூல் 100 கோடி அப்படின்னு அடிச்சு விட்டிங்கன்னா முதல்ல இன்கம் டேக்ஸ் எங்க வீட்டு கதவை தட்டுவாங்க. என்ன 100 கோடி முதல் நாள் வந்து தான் உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்னா, சார் அவன் ஏமாத்துறான் சார், காசே கொடுக்கல சார் தமிழ் அப்படின்னு சொன்னால் நம்புவாங்களா? ஸோ இந்த ஹைப்பும் ஒரு பக்கம் இருக்குது. அதாங்க தமிழ் சினிமா மேலே பாஜகவுக்கு ஏதோ கடுப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் ப்ரொடியூசருங்களா பார்த்து. பட்டு சினிமா உலகம் அப்படின்றது கருப்பு நிறைய புழங்குற இடம் தமிழ். கமல்ஹாசன் அவர்களே சொல்வார், நான் வந்து வெள்ளையாகத்தான் வாங்குகிறேன். ஆனால் இவர் படம் எடுக்கும்போது கரெக்டு. ஆனால் மற்றபடி சினிமா உலகம் முழுக்க முழுக்க வெள்ளையில் இறங்குகிறதா அப்படின்னா அவராலேயே சொல்ல முடியாது. அதனால் இருக்க தான் செய்யும். பட் இந்த ஜிஎஸ்டிலாம் வந்த பிறகு நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன், அவங்க வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அது எப்போ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சோ, அக்கௌண்ட் மூலமாக பணம் போதோ, அப்போவே வந்து அது லெஜிட்டிமேட் டிரான்சாக்ஷன் தான். அதில் இன்னொரு சிக்கலும் இருக்கின்றது. நம்ம வந்து கணக்கு காமிக்கணும் அப்படின்னு இப்போ இந்த ஓடிடிலாம் வேறு இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் கணக்கு காமிச்சு தான் ஆகணும். இது மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது. இந்த ஜிஎஸ்டி வந்தது வந்து ஓரளவுக்கு அந்த கருப்பை குறைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் மொத்தமாக குறைச்சிருக்கா அப்படின்னா அது படம் எடுக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவங்க 2 பேர் வேறு ப்ரொடியூசர்னு வேறு சொல்லிக்கிறீங்க நீங்கள். ரைட்டு, அது டிரைவரை கூப்பிட்டு போயிருக்காங்களா? என்னங்க இது டிரைவர் என்னங்க பண்ணார்? சரி ஓகே, அவர்கிட்ட ஏதாவது தெரியுமா அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ட்ரை பண்ணட்டும். எப்படியாவது உண்மையை கொண்டு வந்தால் தானே நமக்கு இதுவாக இருக்க முடியும். இல்லாட்டா ஈடி பாட்டுக்கு பண்ணினே இருக்காங்க, ஒன்றுமே பண்ணலான்ற பேர் தானே வரும். இப்போ 2 பேருக்குமே ஒரு மைய புள்ளியாக இருக்கிறது உதயநிதி அவர்கள். இப்போ நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க, சினிமாங்கிறது கருப்பு அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு விஷயம், ஜிஎஸ்டிக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்ட்டு. இது ஒரு விஷயம். 2வது விஷயம் என்ன சொல்லியிருக்கீங்க, பிஸ்னஸ் அப்படிங்கிறது லீகலாக இருக்கிற வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. உதயநிதி அவர்களும் சினிமாவில் ஒரு தயாரிப்பாராக இருந்தார். இப்பயும் அவருடைய நிறுவனம், அவர் அதுக்கு தலைமை இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. அவருடைய நிறுவனம் தொடர்ச்சியாக வந்து திரைப்படங்களை வந்து விநியோகஸ்து வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. இவங்களும் தயாரிப்பாளர்கள். இந்த இடத்துல சந்தேகப்படாமல் என்ன பண்ணுறது? ஏன் சந்தேகப்பட்டு போங்க. ஓகே, தமிழ் சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாது. இப்போ உதயநிதியையும் சினிமாவையும் பிரிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மொத்தத்தில் தமிழக அரசியலையே சினிமாவிலேருந்து பிரிக்க முடியாது. எத்தனை வருஷமா நம்ம பார்த்தோம். ஆமாம், எம்ஜிஆர் அவர்கள் படம் தயாரிச்சிருந்தார், நடிச்சிருந்தார். அவர்கள் என்ன பண்ண சினிமாவுக்கு அது அரசியலுக்கு வந்த பிறகு அவர் அதை நிறுத்திட்டாரு. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் சினிமா நடிகை. அதே மாதிரி விஜயகாந்த் அவர்கள் படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கார். இப்போ விஜய் வரப்போறேன்னு சொல்லியிருக்கார், அவரும் அதே மாதிரி தான் உதயநிதியும். ஆனால் பாருங்க, அவர் வந்து அரசியலுக்கு வரவே மாட்டேன்னு சொன்னாரா? எனக்கு மேலே சீனியர்கள்லாம் இருக்காங்க, கட்சிக்கு நிறைய வேலை பார்த்தவங்கலாம் இருக்காங்க, நான் வந்து வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் பாருங்க, மக்கள், கட்சி தொண்டர்கள் அவங்கெல்லாம் வந்து அப்படியே ஆர்வமா இல்ல நீங்க அரசியலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னா ஈடி வர வச்சிரும் போலயே. சரிங்க, மக்கள் ஆதரவு இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் வரத்தான் செய்யும். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ரெய்டு வராத அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதியா? ரெய்டு வரல அப்படின்னா அவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு அரசியல் என்னப்பா உங்க வீட்டுல ரெய்டே வரல, நீ லாய்க்கில் போலகுது அப்படின்னு ஜனங்களே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரூவ் பண்ணட்டும், ஈடி ஆதாரங்களை கொண்டு வரட்டும். இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அவர் வந்து அப்ரூவராக மாறுவாரா அப்படின்னு. அப்படி ஏதாவது மாறினாலோ இல்லை வந்து தகவல் கிடைச்சாலோ அதை ஈடி வந்து சரசரன்னு கேஸை எடுத்தால் தானே வந்து அப்புறம் சந்தேகம் யார் ஒன்றா பண்ணலாம். எனக்கு கூட தான் தமிழ் மேலே சந்தேகம், ஏதாவது தனியாக படம் எடுத்துனுக்கிறாரோ, சினிமா படம் நமக்கு தெரியாமல் அப்படின்னு கொடுங்க சந்தேகம் படலாம். ஆனால் இந்த சந்தேகத்தெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது ஈடி. இவங்க பாட்டுக்கு வெறும் ரெய்டை மட்டுமே பண்ணின்னு எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்கன்னா அப்புறம் வேற மாதிரி சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் தெரியுமா? இப்போ சில பேர் சொல்லி நிற்கிறாங்கல்ல, இல்லைங்க இந்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு ரகசிய உடன்பாடு இருக்கிறது, அதனால தான் இவங்க தைரியமா இருக்கு அப்படின்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அப்புறம் அந்த சந்தேகம் தான் பெருசாயிரும். இதுக்காகவாது, இந்த சந்தேகத்தை துடைக்கிறதுக்காகவாது
இடி கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ஒரு விஷயம் இப்படி போயிட்டு இருக்கும்போது 2 பேருக்கும் மையப்புள்ளியா உதயநிதி அவர்கள் இருக்காரு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தார்ல. இப்ப அடுத்த கட்டம் அவரையும் நெருங்க மாட்டாங்க அப்படின்ட்டு என்ன ஒரு உத்தரவாதம்? அப்படி கிடையாது. ஆதாரம் கிடைச்சதுன்னா யாரோ ஒன்னா நெருங்குவாங்க. ஏன் வந்து டெல்லியில வந்து சிஎம்ஐ அந்த லிக்கர் ஸ்கேம்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலையா அவங்க? ஆதாரம் இருந்ததுன்னு இவர்ல ஹேமந்த் சோரன் அவர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாங்க. அதான். ஆனா திருப்பி நீங்க உதயநிதி பேசிட்டு மையப்புள்ளி அவரா தானே சார் இருக்காங்க. இல்ல டாஸ்மாக் சம்பந்தமான இது அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை மறந்தே போயிட்டீங்களா தமிழ்? இப்ப அமைச்சரா இல்ல, அவர் அமைச்சராக ஒரு விதமான நடவடிக்கை தான். என்ன இது அமைச்சர் பதவியில இருந்து வெளில வந்தது நடவடிக்கைன்னா அவர் ராஜினாமா பண்ணிருக்காரு அப்படிங்கறது கட்சியினுடைய ஒரு நடவடிக்கை அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். கரெக்ட். இப்ப என்ன அவருடைய செல்வாக்கு குறைஞ்சு போயிடுச்சா? அது தேர்தல் வந்தாதான் தெரியும். மக்களிடையே கட்சி தலைவர்கள் இருக்க செல்வாக்கு அப்படியே தானே இருக்குது. அது ஒன்றும் குறையில. நீங்க அமைச்சரா இருந்தாலும் இல்லாட்டாலும் இப்ப ஜெயில இருந்தாரு, அப்பனா அவர் செல்வாக்கு குறைஞ்சு போச்சா? சொன்னாங்கல்ல, பாருங்க ஜெயில இருந்தே ஜெயிச்சு கொடுத்தாரு சொன்னாங்கல்ல. அண்ணனோட செல்வாக்கு அது வந்து எப்பேற்பட்ட செல்வாக்கு. அதனால தான் அவர் மேல அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு சொன்னாலும் அப்படியே இந்த பக்கம் வந்த உடனே என்ன முக்கியமான அமைச்சர் பதவி எல்லாம் கொடுத்தாங்க. அந்த கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர் அந்த பகுதிகளுக்கெல்லாம் இவர் தான் இன்சார்ஜா போட்டாங்க. செல்வாக்கு இருக்கவே தானே போட்டாங்க. எதிர்கட்சியிலேருந்து வந்தாரு, இத்தனை வருஷமா கட்சியில இருக்கவங்க சீனியர் அத்தனை பேர் இருக்காங்க, எல்லாரையும் மீறி போட்டாங்கல்ல. அப்ப அண்ணனோட செல்வாக்கு என்னன்னு புரிஞ்சுக்காங்க. அவரை பத்தி நீங்க கேள்வி கேட்கவே மாட்டேங்கிறீங்களா? சரி ரைட்டு, அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. இது வேற இப்ப புதுசா சொல்றாங்க. முன்னாடிலாம் வந்து இந்த இடி கூட்டு போனாங்க அழைத்து சென்றார்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப புதுசா ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க ஊடகங்கள்ல, அழைத்து சென்றனர் அப்படின்னு. அப்ப நாளைக்கு கூட வேற யாராவது அரெஸ்ட் பண்ண இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். காவல்துறையினர் அழைத்து சென்றனர் இப்படி எல்லாருக்கும் சொல்லுவாங்களா அப்படின்னு தெரியல. எப்படி சொல்லணும்? இல்ல எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. ஓகே, விசாரணைக்கு அழைத்து சென்றனர் அப்படின்னா, ஆனா இங்க வந்து அழைத்து சென்றனர் என்னவோ நம்ம கல்யாணத்துக்கு விருந்துக்கு கூட்டு போற மாதிரி அப்படி சொல்லிட்டு. இந்த வார்த்தை வேண்டாம்னா வேற எந்த வார்த்தையை பிரயோகிக்கிறது? மற்றவங்களுக்கு எல்லாம் எந்த வார்த்தையை போடுவீங்களோ, எல்லாருக்கும் எந்த வார்த்தையை போடுறீங்களோ அந்த வார்த்தையை போட்டா நல்லா இருக்கும். ஆனா நமக்கு வேண்டியவங்க போது அழைத்து சென்றனர். இது இந்த மனோகரா படம் வசனம் தெரியுமா? உன்னை எதற்கு அழைத்து வந்திருக்கிறோம் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள், அழைத்து வரவில்லை இழுத்து வரப்பட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி மற்றவங்களானா வந்து விசாரணைக்கு யாருன்னு தெரியுமா? அதைத்தான் நான் சொல்றேன். அப்ப நமக்கு வேண்டியவங்க அப்படின்னா வந்து அழைத்து சென்றனர், வேண்டாதவங்கன்னா இழுத்து சென்றனர் அப்படின்னா நல்லா இருக்கா தமிழ்? ரொம்ப ஓர வஞ்சனையா இருக்குது இதெல்லாம். அப்போ கூடிய சீக்கிரம் ஒரு இழுத்து செல்வார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது ஊடகங்கள் தான் முடிவு பண்ணணும். ஆதாரம் வேணும், எதுவா இருந்தாலும் ஆதாரம் வேணும். இடி வந்து ஏதோ கொஞ்சம் சுறுசுறுப்பா வேலை செய்யற மாதிரி இருக்குது. எலெக்ஷன் வேற வரப்போகுது இல்ல. ஏன்னா வழக்கமா பாஜகவுடைய ட்ரெண்ட் இதுதான். எலெக்ஷன் வர நேரத்துல தான் வந்து இவங்க அந்த லிக்கர் ஸ்கேம் நம்ம ஜார்க்கண்ட்ல பார்த்தோம், டெல்லியில பார்த்தோம். இப்போ இங்கே எலெக்ஷன் வரப்போகுது. சரி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே சார், பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி தமிழ்.